வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நாம் பலன் தரும் பதிகங்கள் பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஸோ அதில் முதல் 10வது பதிவாக நம்ம கடன் அடைக்கிறதுக்கான பாடல் என்ன, அதை பற்றின விளக்கம் பார்த்தோம். 11வது பகுதியில் முதல் பகுதியில் எல்லாமே வேலை சம்பந்தப்பட்ட பாடல்கள் 4, 13, 14. இப்போ அதில் 11வது பகுதியில் 2வது பார்ட், அதில் 39வது பாடலும் 74வது நாள் பாடலும் நம்ம பாராயணம் பண்ண போகிறோம். ஏன்னா இது எல்லாமே வேலை சம்மந்தப்பட்டது. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் இப்போ பார்க்குற இந்த 11வது பகுதியில் 2வது பகுதி. ஏன்னா எல்லாமே வேலை சம்மந்தப்பட்டது தான். முதல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு பாடு, அந்த வேலை கிடைச்சா அதில் ஒரு நிலைமையான பெர்மனன்ட் ஜாப் ஆக்குறது, அதுக்கப்புறம் அதில் மேன்மேலும் வளர்றது, நமக்கு தேவையான முன்னேற்றங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இது எல்லாமே சம்மந்தப்பட்டது. மொத்தம் 7 பாடல்கள் வந்ததுனால தான் 3 பகுதியாக பிரித்து 11வது பகுதியில் வேலை சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனலில் இது தொடர்ந்து நம்ம போன வருஷமே 100 பாடல்களும் பார்த்துருக்கோம். தனித்தனியாக சொன்னதுனால அவங்கவுங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு மக்கள் கேட்டதுனால நான் என்ன பண்ணேன்னா, எந்த பலன்களுக்கு என்னென்ன பாடல்கள் அப்படி பிரிச்சுட்டேன் இப்போது. ஸோ அப்படி ஒவ்வொன்றா கொடுத்து இப்போ நம்ம 11வது பகுதியில் இருக்கோம். எப்படி அபிராமி பட்டருக்கு ஆத்தா அபிராமி அன்னை, அதாவது இந்த திருக்கடையூர் பல வரலாற்று சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1, 2 இல்லை, நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதனால் இந்த கோவிலுக்கும் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க, ரொம்ப நல்லது. ஆத்தா தன்னுடைய பக்தனுக்கு எந்த அளவுக்கு ஒரு அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றின தினம் பாருங்க. நாமளும் இப்போ ஆரம்பித்து 3வது நாள்லேயே நமக்கு அமாவாசையும் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். வாங்க இப்போ பாடல் எண் 39வது பாடலை பார்த்துட்டு வந்துட்டு அதோட விளக்கத்தையும் பார்த்துடலாம். ஆளுகைக்கு உன்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன் பால், மீளுகைக்கு உன்தன் விழியின் கடையுண்டு, மேல் இவற்றின் மூலுகைக்கு என் குறை நின் குறையே அன்று, முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே. எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. ஆளுகைக்கு உன்தன் அடித்தாமரைகள், என்ன, நான் உன்னோட அடித்தாமரை, அதாவது உன்னோட பொற்பாதத்தில் இணைச்சிட்டேன், ஓகேவா. என்னை ஆட்கொள்கிற தன்மையும் தகுதியும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்தகன் பால், அந்தகன்னா என்னது, கடைசி காலத்தில் எருமாட்டு மேலே ஒருத்தர் வருவார், யார், யமதர்மராஜா. அவரு என்ன பிடிக்க வந்தா கூட உன்னோட கடைக்கண் பார்வை என் மேல இருக்கிறதுனால அவரும் என்கிட்ட வரமாட்டார். இதையெல்லாம் தாண்டியும் எனக்கு இவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று, உன்னையே பாடி புகழ்ந்து உங்கிட்டயே சரணாகதி அடைஞ்ச எனக்கு எந்த பிரச்சனை வந்துட போகுது? அப்படியே வந்தாலும் எல்லாத்துக்கும் நீ இருக்க. அதை தாண்டி பிரச்சனை அது எந்தில் உன்னுடைய குறைதான். நீ யாருன்னு இப்போ முறுக்க பாருங்க. முப்புறங்கள் மாலைக்கு எல்லாருக்கும் தெரியும், முப்புறத்தை எரித்தவர் சிவபெருமான்னு சொல்லிட்டு. முப்புறத்தை எடுத்த அந்த மேருமலையை வில்லாக்கி அம்பாக்கி தொடுத்து அவர்கிட்ட இடபாகத்தை வாங்கின அம்பிகை உன்னுடைய கருணை பார்வை என் மேல இருக்கும் பொழுது எனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே அந்த பிரச்சனை வந்தாலும் அது என்னுடையதா, அது உன்னுடையது. இவர் எதை சொல்றாரு? அமாவாசைய பௌர்ணமின்னு சொன்னார் இல்லையா, அதை தான் இங்கே சுட்டி காட்டுறார். அதனால உன்னோட பொற்தாமரை, உன்னோட பொற்பாதத்தில் விழுந்த எண்ணெயை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான், அது ஏன் பொறுப்பு இல்லை. அதனால உன்கிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன். எனக்கு எது நடந்தாலும் யாரு பொறுப்பு? என் குறை அன்று நின் குறையே. எவ்வளவு அழகா சொல்லி முடிச்சுட்டார் பாருங்க. ஏன்னா நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும். நம்ம கிட்ட வர பிரச்சனைகள் நம்மள்கிட்ட வராம அது அப்படியே எங்க போகும்? வெளியில ஓடி போயிடும். அப்படி போறதெல்லாம் யார் பார்த்துப்பா? அம்பாலேயே நம்மளை பார்த்துப்பா. அதை தான் அவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்ல வர்றது. இதெல்லாம் அவர் பிரச்சனை தீர்க்கறதுக்காக இந்த பாடலை பாடிட்டு போல. அவர் பின்னாளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் மானிட சமுதாயத்திற்கு வரும் என்று அன்னைக்கே தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் பாடி வச்சுட்டு போயிருக்கார். யாரு? நம்ம
அபிராமி பட்டர். சரி வாங்க பாடல் 74 பார்த்துட்டு வந்துடலாமா? இது நம்ம தொழில் கிடச்சிருச்சு, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் ஒரு முன்னேற்றமே இல்லை, அதில் நல்ல ஒரு மேன்மை அடையிறதுக்கு இந்த பாடல். ஆக மொத்தம் எல்லாமே என்னது? வேலை சம்பந்தப்பட்டது தான். பார்ப்போமா? பாடலை பார்ப்போம், பின்னாடி விளக்கத்தையும் பார்ப்போம். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவள்ளி அடியினை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்தும் தனிய காவலில் தங்குவரே. நயனங்கள் மூன்று. நயனம்னா கண்கள். மூன்று கண்களுடையது யாரு? சாட்சா சிவபெருமான். அவர் மட்டும் இல்லை, நாதனும் வேதமும் நாரணனும். வேதமும் யாரை ஓதுதான்? அம்பாளைத்தான் ஓதுதான். நாதன், நாரன்னா நாராயணர். நாதன்னா என்ன யாரு? மூன்று கண்களை உடைய சிவபெருமானத்தான் இங்க அவர் சொல்றாரு. நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதமும் ஓதுகின்ற யாரு? அபிராமவல்லியை. நாராயணன் அண்ணன் இல்லையா, அவரும் அம்பாளைத்தான் ஒரு ஐயன். ஐயன்னா பிரம்மதேவன். இவங்க எல்லாரும் பாடி பரவும் யார? அபிராமவள்ளி. அடியினை பயனென்று கொண்டவர். அடினா அவருடைய பொற்பாதம். இவங்க எல்லாமே அம்பாளோட பொற்பாதத்தை வணங்கி அதில் பயனெற்று, அதாவது அதன் மூலமாக முக்தி பெற்று கொண்டவர்களுக்கு எது வேண்டாமா? பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்தும் தனிய காவினில் தங்குவரே. தேவலோகத்துல ரம்பா, ஊர்வசி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆடுற அந்த பொற் சபையில இவருக்கு உட்கார வச்சு அந்த சயனம் பொருந்தும் தமனிய காவினில் தங்குவரேன்னு என்னன்னா, அந்த நம்ம நினைச்சதெல்லாம் கேட்டுக்க, கற்பக விருஷம் இருக்கும் இல்லையா, அந்த கற்பகம் விருஷத்திலேயே இடம் கொடுப்பாங்களா? யாருக்கு? அம்பாளை யாரு பாடி பரவுறாங்களோ அவங்களுக்கு அங்க ஒரு என்னது கிடைக்குமா? இடம், சீட் கிடைக்கும். அதை கூட இவர் என்ன சொல்றாரு? எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னுடைய கடைசி வரைக்கும் பொற்பாதத்தை பற்றியுடைய கொண்டவனாகவே பக்தனாகவே கடைசி வரை இருந்து விடுவேன். எனக்கு அந்த பதவியும் வேண்டாம், அந்த ரம்பை ஊர்வசி மேனகை ஆடுற அந்த பொற்சபையும் எனக்கு வேண்டாம், கேட்டதை கொடுக்கும் அந்த கற்பக விஷயத்துல கொடுக்க வேண்டிய அந்த பதவியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உன்னுடைய பொற்பாதத்தை நான் பாடி பரவி போயிடுறேன், எனக்கு போதும். நான் திருப்பி அங்க போனேன்னா என்ன ஆகணும்? திருப்பி மானிட பிறவி எடுக்கணும். எல்லாரோட எய்மும் என்னது? மோட்டோ என்ன? ஒண்ணுதான், திரும்பவும் மானிட பிறவி எடுக்கவே கூடாது. அங்கெல்லாம் போனா எங்க அந்த பதவி கொடுத்தாலோ இல்லை அந்த பொற்சபையில் அவங்களுக்கு இடம் கொடுத்தாலோ என்ன ஆகும்? திருப்பி மானிட பிறவி எடுக்கணும், எனக்கு வேண்டான்ற. என்ன மக்களே, பகுதி 11ல் இரண்டாவது பகுதியும் பார்த்தாச்சு. 39, 74 தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இந்த 7 பாடல்களை பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச வண்ணம் கிடைக்கும். ஆத்தா அபிராமி அன்னை நமக்கு நிச்சயம் அருள் புரிவாள். ஈரேழு உலகத்துக்கும் அவள்தானே தாய், நமக்கும் அவள்தான் தாய். ஓம் அபிராம வள்ளியே.